இதான் பிளாக்கோட இது. OTT பிளாக் மஸ் OTT ப்ளே சோலோ வர்சஸ் ஸ்குவாட். ஷோ மை கேடி சோலோ. ஓ சோலோ வர்சஸ் ஸ்குவாட் அவன். சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னடா ஹலோ கேக்குதா? கேக்குதுண்ணா. என்ன ஸ்கின் எல்லாம் பயங்கரமா வச்சுக்கிறா? அதெல்லாம் சும்மா கிரேட்ல கிடைச்சது கொரியன் வெர்ஷன்ல. கொரியன் வெர்ஷனா? கொரியன் வெர்ஷன் குளோபல்ல என்ன கொரியன் வெர்ஷன் விளையாட கூடாது சரியா? குளோபல் தான் வரணும். ஓகேண்ணா குளோபல் தான் வரணும். நீங்க சொல்லிட்டீங்கல தூக்கிடுவோம் கொரியனா. சரி அப்புறம் என்ன சொல்லு உன்னை பத்தி? நான் வந்து காலேஜ் செகண்ட் இயர் போக போறேன். எங்க? மதுரையில இருக்கேன். மதுரை. சூப்பர். ஓ மதுரைக்கார கத்தில வச்சிருப்பீங்களா பின்னாடி? நல்ல கத்தி எடுக்கிறேன். கத்தி எடுக்கிறியா? எங்க கீழ இருந்தா? இல்லங்க கீழ இல்ல இன்வென்டர்ல இருந்து. ஓகே ஓகே. ஏய் நான் பாருங்க. ஏய் சாமா சாமா வெய். ஓகே என்ன எத்தனை பிள்ளைகள் பிடிச்சி வச்சிருக்க இது வரைக்கும்? எதுவுமே இல்லண்ணா. உங்களை தான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். என்னையவா? எதுக்கு? அம்மா பிங்க் பூசி இருக்க உனக்கு? குட்டி மதனா உருவாலான்னு இருக்கேன். குட்டி மதனா? அடப்பாவி. டேய் சரி பரவாயில்ல. வாடா 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 சிசினா வாடா. எழுந்துட்டு போடா. சரி எல்லாம் ஓகே. ஸ்ட்ரீம் எப்படி பண்ணுவ? வைஃபை இருக்கா? ஸ்ட்ரீமாண்ணா அது இப்ப நான் எங்க வீட்டுல இருக்கனால சவுண்ட் ரொம்ப இருக்குண்ணா. சித்தி வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகணும். அவங்க மாடியில ரூம் காலியா தான் இருக்கு. ஸ்ட்ரீம் நீ பண்ணுவே டெய்லியும்? அதானா ஏதோ ஒரு வாரத்துல ஏற்பாடு பண்ணிடுறேன். அங்க போய் வைஃபை போடணும். சித்தி வீட்டுல அப்படியே ஷிஃப்ட் ஆயிருவேன். நோ காரணம். அதான் சித்தி வீட்டு. ஆமாண்ணா அங்க போய் வைஃபை போட்டு பண்றேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரீம் பண்ணுவியா? ஆமாண்ணா நான் இன்னைக்கே பேசிடுறேன். வைஃபைக்கு எல்லாம் அங்க போட்டா போயிடலாம். பத்தியா நான் பாக்குறேன். நான் 3 நாளுக்குள்ள ஏற்பாடு பண்றேண்ணா. சரி ஓகே. நெக்ஸ்ட் அது அப்ப இதுக்கு முன்னாடி நீ ஸ்ட்ரீம் பண்ணலையா உன்னோடதுல? வெறும் வீடியோ தான் போட்டுருக்கியா? ஆமாண்ணா ஸ்ட்ரீமுக்கு அதான் இது வைஃபை இனிமே தான் போடணும். போட்டதே இல்லை இன்னும் ஒரு வைஃபை. ஸ்ட்ரீம் ரொம்ப முக்கியமே தரலாம். ஸ்ட்ரீம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாண்ணா. அதுக்கான ஸ்ட்ரீம் கண்டிப்பா நான் 3 நாள் ஏற்பாடு பண்ணிடுறேண்ணா. சரி ஓகே. நீ என்ன ஏதோ இட்லி கடை போனேன்னு சொல்லி கதை விட்டு என்ன இட்லி கடைக்கு? ஆமாண்ணா கதெல்லாம் இல்லண்ணா. நான் இருக்கிற காலேஜ் வந்து காலைல டைமிங் 7:30 மணிக்கு போயிட்டு 1 மணிக்கு வந்துருவேன் வீட்டுக்கு. சரி அப்ப வந்து ஈவினிங் ஃப்ரீயா தானே இருப்பேன். அதனால இட்லி கடைக்கு போய் வேலை பார்த்து. எவ்வளவு சம்பாதிக்கிற? இப்ப பார்த்தா 120 ரூபா தருவானுங்க ஒரு நாளைக்கு. நீ ஸ்ட்ரீம் பார்த்தா இப்ப இட்லி கடை போலீஸ்காரங்க வந்து அடிச்சு பறக்க விட்டானுங்க. கொரோனால இட்லி கடை போடக்கூடாது. சரி நீ ஸ்ட்ரீம் போட்டா எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு நாளைக்கு? ஸ்ட்ரீம் போட்டா தெரியலனா நீ 12 hours லைவ் போட்டின்னு வச்சுக்கோவேன் ஒரு நாளைக்கு. உனக்கு எவ்வளவு தெரியுமா வரும்? ஒரு நாளைக்கு மினிமம் வந்து 800 ரூபாய் வரும் ஸ்டார்டிங்ல. 500 to 800 ஸ்டார்டிங்ல. அதான் ஓகேவா? கண்டிப்பா நான் 12 ஹவர்ஸ்க்கு மேலே உங்க கூட கம்பெனி கொடுக்கணும் தானே. நீ விளையாண்டுட்டீனா 1000 வியூஸ் ஒரு நாள் ஒரு இதுல 1000 வியூஸ் எடுத்துட்டீங்கன்னா, அதாவது உன்னோட ஆவரேஜ் வியூஸ் 1000 இருந்துச்சு அப்படின்னா, நல்லா விளையாண்டா அப்படின்னா உன்னோட ஏர்னிங்ஸ் வந்து $600 வரும். ஒரு மாசத்துக்கு $500 to $600 அப்படின்னா தெரியுமா? ஒரு 7000 15 21 28 30,000 to 33,000 வரும் உனக்கு ஒரு மாசத்துக்கு. 12 hours லைவ். இப்பயே சொல்றேன் 12 hours ஆஃப் லைவ் வித் 1000 வாட்ச் ஹவர்ஸ் வியூஸ் ஆவரேஜ் வியூஸ் எடுத்துட்டீங்கன்னா உனக்கு வந்து 35,000 வரும். ஓகே ஓகே ஐ அம் ரெடி. நான் எஃபோர்ட் போடுறேன். வைஃபைக்கு வந்து ஒரு 3000 போயிடும். ஓகே என்ன டிவைஸ் வச்சிருக்க? நானா இது ஐபேட் மினி 5. ஓப்பா பிரச்சனையே இல்ல சாமி. சார்ஜ் பிரச்சனை இல்ல. வெரி குட் செலக்டட். யூ ஆர் டபுள் செலக்டட். காம்படிட்டிவ் ஓடுவியா? சீச்சி காம்படிட்டிவ் ட்ரிபிள் செலக்டட். வெரி குட் ட்ரிபிள் செலக்டட். வெரி குட் இம்பட்டகால் ஜோன்குள்ள எத்தனை பேர்? ஐயோ அத 50 பேர் அப்பள ஆடுவானுங்க. வெரி குட் மைண்ட் அப்படியே செத்து போயிடும். ஓகே ட்ரிபிள் செலக்டட். அடுத்து வந்து PMC போறியா? டீச்சி காம்படிட்டிவ் ரெண்டு ஒண்ணானே. ஓகே 4 செலக்டட். அப்படிதான் வளைச்சு கேட்பேன். அவனை ஏமாத்திரியா இல்லையாடு இது வச்சு. வெரி குட் 4 செலக்டட். வெரி குட். பிள்ளைங்கள்ட்ட பேசியா நல்லா? என்னன்னா பிள்ளைங்கட்டியா? பிள்ளைங்க நம்ம எந்த பிள்ளைங்க? நம்ம கேர்ள்ஸ் டார்லிங்ஸ். கேர்ள்ஸ்டியா? நான் ரெடி. நான் யாரு என்கிட்ட பேச மாட்டாங்க. ஓகே 5 செலக்டட். வெரி குட். இது பார்க்கலாம் எத்தனை செலக்டட். ஓ
அப்பெல்லாம் எல்லா பிளானையும் நீங்களா பேசணும் பிளான் பண்ணிட்டீங்க. கெட்ட வார்த்தை பேசுவியா? அதான் ஃபர்ஸ்ட் செலக்டட். இல்ல இல்ல, கண்டிப்பாண்ணா, நீங்க சொன்னீங்கன்னா கெட்ட செய்வேன். வார்த்தை பேசுவியா? வெரி குட், 6 செலக்டட். ஓ எத்தனை செலக்டட்? வெரி குட் வெரி குட் வெரி குட். நல்லா படிப்பியா? நீங்க சொன்னீங்கன்னா செய்வேன். நல்லா படிப்பியா? சீச்சி இல்லண்ணா, ஓ ஏதோ ஓரளவுக்கு. -1 5 செலக்டட். ஓகே, படிப்பு முக்கியம். இது இந்த மாதிரி இருக்கு, துப்பாக்கி படத்துல விஜய் பண்ற மாதிரி இருக்குல்ல. படிப்பு முக்கியம் தம்பி. படமா -1 கண்டிப்பாண்ணா. 4 செலக்டட். ஓகே, படம் என்னதுண்ணா? படம் ரெஃபரன்ஸ் தான் சொல்லக்கூடாது. -1 4 செலக்டட். ஓ படம் பாப்பியா நிறையா? ஓ நோ, படம் பாப்பியா? பாப்பேன் நான் குரோம்ல. -1 3 செலக்டட். நான் குரோம்ல இருந்து டவுன்லோட் பண்ணி பாப்பேன்னு நான் அது சொல்லல. படம் பார்த்தா -1 செலக்டட். ஓகே ஓகே ஓகே. சரி, நான் உனக்கு வந்து இது இருக்கா, ஜெனரல் நாலேஜ் நல்லா இருக்கா? ஜெனரல் நாலேஜ் சரி சரி. இப்போ வந்து மெச்சூரிட்டியா உனக்கு நான் சொல்றேன், ஓகேவா? இப்போ வந்து நீ ஒரு மேட்ச்ல வந்து நீ தோத்துட்ட, அப்போ வந்து எல்லாம் வந்து உனக்கு வந்து நீ ஒரு பாட்டு புண்டை, எந்த புண்டைக்கு லாக்கில்ல அப்படின்னு கமெண்ட் பண்றாங்க. எல்லாருமே கமெண்ட் பண்றாங்க. இது நீ எப்படி எடுத்துக்குவ? எல்லாருமே கமெண்ட் பண்றாங்க நான் பாட்டுன்னு. எல்லாருமே அடுத்து திரும்பி அடிச்சா ஓபின்னு சொல்ல போறாங்க. இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்னா. வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்புறமா 4 செலக்டட். அது ரிப்ளை பண்றோமா இல்ல, எதுக்கா இருந்தாலும் பாசிட்டிவா ரிப்ளை பண்ணிட்டு போக வேண்டியதுதான். வெரி குட் வெரி குட். 4 செலக்டட். மறுபடியும் ஒன்று மேலே வந்திருக்கேன். சரி, ஃபேமிலி பிடிக்குமா? அப்பா அம்மா பிடிக்குமா உனக்கு? இல்லண்ணா, அப்பா வந்து இல்ல. ஓ 5 செலக்டட். அம்மா இருக்காங்க. சரி 5 செலக்டட். ஓகே, சொன்ன ஞாபகம். ஆமாண்ணா. காசு மேல உனக்கு என்ன ஒரு பார்வை? வாட் அபௌட் பெர்செப்ஷன் டுவர்ட்ஸ் மணி? அவ சொல்லவானா, அதாவது ஃபிளாஷ்பேக் சொல்றேன், எங்க குடும்ப ஃபிளாஷ்பேக். அங்க வந்து எங்க அப்பா வந்து போர் மிஷின் வச்சிருந்தாரு. சரி, அந்த காலத்துல எங்க அப்பாவுக்கு வந்து 2 தங்கச்சிங்க. எங்க அப்பா வந்து நல்லா இருந்த கெட்டு போன குடும்பம். ஆமா ப்ரோ, அதேதான். 10 செலக்டட். டோன்ட் வரி, அதெல்லாம் திரும்பி மீட் எடுத்துக்க. அதாவது காசு இருக்கப்ப தேடி வருவாங்கண்ணா, எல்லாருமே தேடி வருவாங்க எங்க அப்பாவை தேடி. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் கூட எட்டி பார்க்கல. Then you know the power of money. அந்த மணி பவர் யானா அதுல இருந்தா சூப்பர். இப்படியாவது 20 செலக்டட். எடுத்தே ஆகணும். வெரி குட் வெரி குட். 20 செலக்டட். When you know the power of money, you will get succeed as soon as possible. சரி, ஓ வெரி குட் ராடி. சரி, எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரி, நீ எப்படியாச்சும் சீக்கிரமா போயிட்டு ஸ்ட்ரீம் பண்ற வழி மட்டும் பாரு. ஏன்னா நான் இன்னைக்கே பாத்துறேன் எல்லாத்தையும். சரிப்பா, எல்லாமே செலக்டட், எல்லாமே. பட் ஆனா ஸ்ட்ரீம் நீ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நீ யூஸ் பண்றதுன்னு தான் முக்கியமே. அதுதான், நீ இவ்வளோ பெரிய வாய்ப்புண்ட என்ன தான் விட்டாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிராப் பண்ணி எந்த லெவலுக்கு போன அப்படின்னு தான். டு பி ஃப்ராங்க் வித் யூ, நீ சாட் பார்த்துருப்ப, எவ்வளோ பேருக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க உன்னை பிடிச்சிருக்குன்னு. ஸோ அதனால ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ண வேண்டியது உன்னோட கடமை. அதுக்கு வி ஆர் ஓப்பன் டு அக்செப்ட் யூ. எப்படி நீ இருக்கியோ அதை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு நாங்கள் தயார், உன்னை மாற்ற மாட்டோம். பட் த திங் இஸ், உன்னோட யூடியூப் பேர் அதெல்லாம் மட்டும் மாற்றிக்கோ. ஏன்னா 2 பேர் இருந்தால் யூடியூப்ல சஜஷன் வராது. சோ அதனால நீயே போயிட்டு சூப்பரா யோசிச்சு ஒரே ஒரு பேரா இருக்கணும். நான் எந்த பேர் யோசிச்சாலும் அந்த நேம் வந்துருதுனா, அதனால தான் இது சும்மா அப்பெல்லாம் கிடையாது. கோஸ்ட்ன்ற பேரு எல்லா உலகத்துல எல்லா சேனல் இருக்கு, ஆனா நம்மளால அதை பார்க்க வைக்க முடியும் தமிழ்நாட்டுல. அப்பெல்லாம் நீ பார்க்காத, உனக்கு பிடிச்ச பேரு, ஒரு சூப்பர் பேரு ஒன்னு எடுத்துட்டு வா. and then we'll start. குட்டி மதன் வைக்க போறேனா? ஓகே, அப்பெல்லாம் கூடாது. குட்டி மதன் ஒருத்தர் அவனே நான் அடிச்சு அவனே லிட்டுன்னு மாத்தி வச்சிருக்கேன். அப்பெல்லாம் கூடாது, அடி பழந்து விட்டுரு. குட்டி வைக்கவானா? குட்டி ஓகே, குட்டி ஓகே, ஓகேண்ணா. குட்டி ஓகே, நல்லா இருக்கு. சரி ஓகே, குட்டி காட்சிலாம் குட்டியா? சரி ஓகே. சரி, நீ போயிட்டு இந்த சாயங்காலம் நீ எவ்வளோ, நான் இப்போ நீ பண்ணது எல்லாமே எனக்கு ஓகே. பட் ஆனால் ஸ்ட்ரீம் நீ எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ அதுதான் உன்னோட பெரிய இஷ்யூ. பிரேக் இல்லைங்க, இப்போ சொல்லுங்க, நான் திரும்பி பிரேக் ஆகுது வாய்ஸ். நீ எல்லாமே ஓகேடா, நீ ஸ்ட்ரீம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரீம் மட்டும் சீக்கிரமா நீ ஸ்டார்ட் ஓகேண்ணா. சரியா? ஓகேண்ணா, கண்டிப்பா நான் 3 நாளுக்கு ரெடி பண்ணிடுறேன். ஓகேண்ணா, 3 நாள் ரெடி பண்ணிடுவியா? ஆமா, ஏன்னா இங்க பஸ் கிடையாதா. ஓகே, அங்கிட்டு இருந்து சைக்கிள்ல அழைச்சி அங்கிட்டு போகணும். சரி ஓகே. சித்தி வீட்டுக்கு ஓல் பாட்டுலாம் பாடக்கூடாது, அவ்வளவுதான். ஓகேவா? ஓல் பாட்டு பாடு. ஓல் பாட்டு பாடுறது கோயிங் ஃபார் நெக்ஸ்ட் தான் பார்க்கணும். ஓகேண்ணா, வெரி குட். ஓலமா சாங் வேணான்ட்டீங்க. ஆமா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓல் பாட்டு பாடக்கூடாது, அது பிடிக்காது எனக்கு. உன் வாழ்க்கை உன் கையில். ஓகே, அப்புறம் சொல்லு. ஓகேண்ணா, கிரேட் ஓபன் பண்ணனும். ஓகே ஓகே, நீ கிரேட் ஓபன் பண்ணிட்டு ஜாலியா இரு. நான் உனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்றேன், மெயில் பண்றேன். ஓகேண்ணா. ஓகே. உன்னோட யூடியூப்ல இருந்து முதற்கொண்டு எல்லாத்தையுமே குட்டி ஓபிலாம் இல்ல, உனக்கு ஏத்த மாதிரி உனக்கு எது நல்லா கெத்தா நீ எப்படி எடுத்துட்டு போறியோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரே ஒரு பேர் இருக்கணும். அந்த பேர் வந்து நீ வச்சுக்கோ. நீ யோசிச்சு எனக்கு நைட்டுக்குள்ள மெசேஜ் நான்
லைவ் முடிச்சிருவேன், நீ லைவ் எனக்கு ஓகேண்ணா. மெசேஜ் அனுப்பு, இதுதான் ப்ரோ வைக்க போகிறேன் அப்படின்னு. நான் எடிட்டர் சொல்லி ஓகேண்ணா. அதுக்கேற்ற மாதிரி உனக்கு நான் தம்ப்நெயில்லாம் டிசைன் பண்ணி கொடுக்க சொல்கிறேன். ம். சரி போய் தொலை, ஓடு. நல்லா நல்லா பேசுகிறாள். சின்ன பையன், குட்டி பையன்தான். பட் ஈ நோஸ் ஸோ மச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போல். ஈ நோஸ் அபவுட் அவங்க அப்பா இது பண்ணது. தட் இஸ் குட், இஸ் வெரி குட். சில பேர் பார்த்தா ஒரு பாசிட்டிவாக இருக்கும். திஸ் guy is having that positivity in him. ஆனால் ஓல்ட் பாட்டு இருக்குது ப்ரோ, கஷ்டம்.